நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் புத்தாண்டு தான் நம்ம பெருசாக கொண்டாடுறோம் 2025 26ன்னு. பட்டு உண்மையிலேயே நமக்கு எது புது வருஷம்னா, இப்போ தெலுங்கர்களாக ஆந்திராவாக இருந்தால் அவங்க வருஷப்பிறப்பு, தெலுங்கு வருஷப்பிறப்பு. அது கன்னடமாக இருந்தால் அவங்களுக்கான வருஷப்பிறப்பு, மலையாளமாக இருந்தால் அவங்களுக்கான விஷு அவங்களுக்கான வருஷப்பிறப்பு. அந்தந்த மொழிக்குன்னு ஒரு வருஷப்பிறப்பு இருக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போது இந்த மற்ற வருஷப்பிறப்பு எல்லாம் விட இந்த புது வருஷப்பிறப்பு, சித்திர வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு தான் நம்ம எல்லாருக்கும் ஜாதக ரீதியாக நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல் ரீதியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒத்து போகும். எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் சித்திரா பிறந்துச்சுன்னா சூரியன் உச்சம் பெறுவார். சித்திரை மாதத்தை ஏன் வருஷப்பிறப்பு அப்படின்னு கணக்கில் வச்சாங்க? ஆதித்யாதி நவக்கோள்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம். அதனால தான் சித்திரை மாதத்தை வருஷப்பிறப்புன்னு வச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே ஜோதிட கணிதத்தின்படி நம்முடைய ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு வழக்குகள் தான். நம்ம ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு தான். அதுதான் இன்னி வரலும் 2000 4000 இல்லை 40,000 யுகங்கள் கடந்து 4 யுகத்தை கடந்து இன்றைக்கும் நிலைச்சி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது? மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதே போல் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக குரு மாற போகிறாரு. இந்த பராபவ வருடம், இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம். இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த 2 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய இந்த பராபவ வருடம் மொத்தமாக இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? மெயினாக இந்த சித்திரை மாதம் அல்லது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். விருச்சக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். விருச்சக ராசியை பொறுத்தவரையில் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, விருச்சக ராசிக்கு சூப்பராக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 9ஆம் இடத்திற்கு வரப்போகின்ற குரு பகவான் சார். அது ஒரே ஒரு கிரகம் சார், சுப கிரகம் சார். அந்த குரு மட்டும் நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா 8 கிரகங்கள் செய்ய வேண்டியதை அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். போராத குறைக்கு சனி பகவான் வேற ரொம்ப ஃபேவரபுளாக உரிய இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் டாப்பராக இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், நல்லது நடக்க போகுது. அதே போல் குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. ராகு கேது அவங்களும் 3 9 அமைய போகிறாங்க, மாற போகிறாங்க. அப்போ விருச்சக ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக செலக்டடாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் விருச்சக ராசி அன்பர்களே அந்த கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த மாதிரியான ட்ரபுள் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கலாம். நல்ல நேரம் துவங்குகிறது. விருச்சக ராசி அன்பர்களே, 9ஆம் இடத்துல குரு வருவார். ஆனால் பணத்தட்டுப்பாடுகள் விலகும். உங்களுக்கு மெயினாக ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது அந்த இடம். நான் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு சொல்வதுண்டு. இப்போ கூட ஆந்திராவில் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருமலையில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. ஒரு அதிர்ஷ்டமே இல்லை சாமி, நல்ல போஸ்டிங்கு, நல்ல பதவியில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது. பைசா சேர மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை, மெயினாக வருமானம் சேர மாட்டேங்குது, அப்படியே சேர்ந்தாலும் கொடுத்த காசு வர மாட்டேங்குது, வீடு ஒரு சுபிக்ஷமாக இல்லை. 2 நாள் தங்கி இங்கே வாராகி பூஜையும் சுதர்சன ஹோமமும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம்.
அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம். மெயினாக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அதிலெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது, வருமானம் இல்லாமல் இருக்குது, மெயினாக ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, ஒரு க்ரோத் இல்லை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை, இதெல்லாம் சொல்லுவீர்களே. ஆனால் அந்த நேரமெல்லாம் மாறப்போகுது. வீடு தான் சாமி, வீட்டில் ஒரு நல்ல அதிர்ஷ்டமே இல்லை சாமி, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஒரு விவசாய பெருமக்கள் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, பொள்ளாச்சி சைட்லேருந்து கால் பண்ணுறாங்க, உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி சைடில் ஒரு நல்லா ஒரு 10 ஏக்கரில் தென்னை மரம் வச்சுருக்குறாங்க, தென்னந்தோப்பு, நல்ல காப்பு காய்ச்சனே இருந்தது. திடீர்னு அந்த வருமானம் குறைஞ்சி போச்சு, காப்பு காய்க்கிறது குறைஞ்சி போச்சு. நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. காரணம் அந்த போட்டி பொறாமை தோஷம், இடதோஷம், பூமி தோஷம். அப்போ அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறது, வருமானம் தடைபடுவது, பைசா சேர்த்து வைக்க முடியாமல் இருக்கிறது, உடல் கஷ்டங்கள் வருவது. அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளதுன்னு அதனால தான் சொன்னேன். அதனால தான் அவ்வளோ ஆணித்தரமாக சொன்னேன். சார் அங்கே திருப்பதியில் ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார, பெருமாளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு கஷ்டம் வருது? பெருமாளுடைய முழு ஆசீர்வாதம். இவங்க தான் 10 பேருக்கு எந்த விஐபி வந்தாலும் லட்டு பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ எல்லாருடைய நல்லாசிகளும் எல்லாருடைய நல்ல வாழ்த்துக்களாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அப்புறம் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை, வேலையில் பிரச்சனை. இதெல்லாம் தான் ஜாதக கர்மா. அப்போ இந்த கர்மாக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் செய்யாமல் நீங்கள் சாமிக்கு பக்கத்திலே இருந்தாலும் தருதான். இந்த பரிகாரங்கள் செய்யாமல் நீங்கள் இந்த விஷய கர்மாவை ஜெயிக்க முடியாது. அப்போ எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, மனக்குழப்பமாக இருக்கிறது, மனசில் பயமாக இருக்கிறது, மெயினாக மனக்குழப்பம், மனசு பயம், ஒரு மகாலட்சுமி யோகம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான தடைகள் இருக்குமே. ஆனால் இதுக்கு பரிகாரங்கள் கை கொடுக்கும். ஆனால் பாருங்கள் விருச்சக ராசி என்பர்களே, இனி உங்கள் இல்லங்களிலும் உங்களுடைய தொழில் நிறுவனங்களிலும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் மகாலட்சுமி யோகம் இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், தன சேமிப்புகள் அதிகரிக்கும், தனபாக்கியம் உண்டு, நல்லதே நடக்கும், பரிகாரங்கள் கை கொடுக்கும். விருச்சக ராசி நேயர்களே.